ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஜூன் 27 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக கால் பண்றாங்க. அப்போன்னு விஜய் வந்து காவேரி கிட்ட நாங்க வரணுமான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, நான் வந்து இன்னும் இங்கதான் இருக்கிறேன். அம்மாவும் அக்காவும் வந்து கேட்டப்ப நான் இங்க இந்த மாதிரி எனக்கு இன்னொரு 2 days ஆகும் சொல்லிட்டு நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து உள்ள வந்து டோரை வந்து லாக் பண்ணிடுறாரு. உடனே காவேரி, என்னங்க நீங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னோடனே, நீ எதுக்கு இங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே காவேரி வந்து, இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் சரியாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூடவும் இருக்கணும்ல அப்படின்னு சொன்னோடனே இப்ப விஜயோட கையை வந்து காவேரி பிடிச்சுக்கிறாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் இதெல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயோட கையில வந்து அவருக்கும் அம்மா போட்டிருக்கிறத வந்து காவேரி பார்த்துட்டு, இங்க உங்களுக்கும் தான் சிக்கன் பாக்ஸ் வந்திருக்குதுங்கன்னொடனே, இது அதுதாங்க எனக்கு நல்லா தெரியணும்னே இப்ப விஜய் வந்து இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரிப்ளை பண்றாங்க. அப்போனே காவேரி, பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, இப்ப நான் எப்படி உங்களை கூடவே இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாரு, இல்ல நான் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்க்கே நான் போயிடுறேன், நான் அங்க போய் இருந்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நீ பாத்து இருந்துக்கோன்னு. இப்ப காவேரிக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல. இப்ப காலையில வந்து அப்பளம் இது பண்றதுக்காக என் பக்கத்து வீட்டுல இருந்து 2 பேர் வராங்க. இப்ப அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குதான் மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா பாயிண்ட் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குதான் இன்னைக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போலான்னு இருக்கேன்னொடனே சாரதா கேக்குறாங்க, அங்கன்னா நீ எதுக்கடி போற அப்படின்னோட இப்ப கங்கா வந்து ஒர்க் ஷாப்னா அது இல்லம்மா அப்படி சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அது எங்க இருக்கணும்னு, இந்த மாதிரி கும்மிடி புள்ளி பக்கத்துல அப்படின்னோடனே இப்ப கங்கா அது ரொம்ப தூரம்ல அப்படின்னோடனே அதனாலதான் அங்க ஒரு வாரம் தங்கி இருக்கணும் அப்படின்னோடனே தங்குறதா இருந்தாலும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிடுறாங்க. இவ பாவம் காவேரி என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவினும் யமுனாவும் அப்ப பார்த்து வீட்டுக்கு வராங்க. கங்காவும் யமுனாவும் கிச்சன்ல வேலை பாக்குறாங்க. சாரதா அப்பளம் போடுறவங்க கிட்ட போயிருக்கிறாங்க. இப்போ காவேரி வந்து நிவின் கிட்ட, நிவின் நிவின் சொல்லி கூப்பிட்டு வெளியில கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, இந்த மாதிரி விஜய்க்கும் சிக்கன் பாக்ஸ் வந்திருக்குது, அவர் வந்து என் கூட இங்கதான் இருந்தாரு, அதனால அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, நான் போய் அவரை போய் பார்க்கணும், இந்த மாதிரி வீட்டுல ஒர்க் ஷாப் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், விட மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லுங்களேன், அப்பனா விட்டுருவாங்க ப்ளீஸ் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு நிவினும் ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இப்ப சாரதா கிட்ட வந்து மறுபடியும் காவேரி வந்து பேச்சு எடுக்கிறாங்க. இப்ப சாரதா கிட்ட வந்து நிவின் சொல்றாரு, அங்கன்னா எனக்கு தெரியும், நல்லா சொல்லி கொடுப்பாங்க வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவரும் அவர் பாட்டுக்கு சொன்னோடனே இப்ப சாரதா சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மனசே இல்லாம இப்ப உடனே காவேரிக்கு வந்து சரி உடனே இரு உன்னை குமரன் தம்பி கூட அனுப்பி விடுறேன் அப்படின்னு இல்ல அவரே தலைவலின்னு படுத்திருக்கிறாருன்னு இப்ப நிவின் நானே கொண்டு போய் விடுறேன்னு சொல்றாரு. அப்போ உடனே காவேரி வந்து இல்ல நானே போயிருவேங்கிறாங்க. யமுனா வேற இவங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க, அங்க நின்று பாத்துட்டே இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய் கிட்ட போயிடுறாங்க. அங்க போய் விஜய்க்கு வந்து அவருக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் இருக்கலாம், அதனால அதெல்லாம் தொடச்சி விட்டு வேப்பில எல்லாம் போட்டு அப்புறமா 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.